2,62,721. இது வந்து 5th January 2017 அந்த பப்ளிஷ் ஆன ரோலுடைய ஃபிகர்ஸ். அதுக்கப்புறம் 13/3/2017 வரை கண்டினியூஸ் அப்டேஷன் வந்து சப்ளிமெண்ட்டில் வர இருக்கிறது. இந்த புள்ளிவிவரங்களின்படி இந்த 1,28,305 ஆண்களும் 1,28,305 ஆண்களும் 1,34,307 பெண் வாக்காளர்களும் மற்றும் 109 மற்ற வாக்காளர்களும் உள்ளனர். ஆர்கே நகர் தொகுதியில் மொத்தம் 256 வாக்குச்சாவடிகள் உள்ளன. அது 50 லொகேஷன், போலிங் ஸ்டேஷன் லொகேஷனில் இந்த 256 வாக்குச்சாவடிகள் உள்ளன. அதில் பிரிலிமினரி சர்வேல 15 லொகேஷனில் 29 போலிங் ஸ்டேஷன் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என சர்வே செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளும் வருங்காலத்தில் எடுக்கப்படும். தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு 16ஆம் தேதியிலிருந்து நாமினேஷன்ஸ் ஜோனல் ஆஃபீஸ் 4ல் பெறப்பட்டு வருகின்றன. காலையில் 11 AM மதியானம் 3 PM வரைக்கும் அப் டு 23rd March இந்த நாமினேஷன்ஸ் பெறப்படும். 23rd March 3 மணி வரை இந்த விண்ணப்பங்கள் பெறப்படும். 24ஆம் தேதி 11 மணிக்கு இந்த பெறப்பட்ட நாமினேஷன்ஸை ஸ்க்ரூட்டினி செய்யப்படும், பரிசீலனை செய்யப்பட்டு சிம்பிள் அலாட்மெண்ட் செய்யப்படும். பிறகு 27ஆம் தேதி வரை விட்ராவல் பின்வாங்குவதற்கு 3 மணி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது முடிஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வாக்கு பதிவு செய்யும் தினம் 12 ஏப்ரல் 2017. அதற்கு பிறகு 15ஆம் தேதி கவுண்டிங் குயின் மேரிஸ் காலேஜ் சென்டரில் ஏற்பட இருக்கிறது. இப்போது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபோர்ஸுக்கு வந்தாச்சு. 3 பறக்கும் படை, 3 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் வீடியோ சர்வேலன்ஸ் டீம் ஒரு ஷிஃப்ட்லையும் ஒர்க் பண்ணிருக்குன்னு சொன்னேன். இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் சம்பந்தமாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது. அந்த நம்பர் வந்து 1800-425-7012. இந்த கண்ட்ரோல் சென்டரில் 24 hours எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இமீடியட்டாக த்ரூ தீஸ் ஃப்ளையிங் ஸ்குவாட் அண்ட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்படும். இந்த எலெக்ஷன் நடத்துவதற்காக மேலும் இந்த தொகுதியை 21 மண்டலங்களாக பிரித்து ஜோன்ஸாக பிரித்து 21 ஜோனல் பார்ட்டிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளன. இதில் ஒரு ஜோனல் பார்ட்டிலையும் ஒரு ஜோனல் பார்ட்டி ஆஃபீஸர் இருப்பார், அண்ட் அசிஸ்டன்ட் ஜோனல் பார்ட்டி ஆஃபீஸர் இருப்பாங்க. தேல் பி கிவன் போலீஸ் செக்யூரிட்டி. இவங்க வந்து அனைத்து விதமான தேர்தல் சம்பந்தப்பட்ட காரியங்கள், பயிற்சியிலிருந்து இவிஎம் ஹேண்ட்லிங், அப்புறம் போலிங் டே அன்னைக்கு அந்த ஜோனில் நடைபெறவிருக்கின்ற அனைத்து தேர்தல் சம்பந்தப்பட்ட பொறுப்புகளும் இவர்கள் தான் வகிப்பார்கள். இப்போது முக்கியமான கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸோட முக்கியமான கோரிக்கை வந்து ஈஸி கிளியரன்ஸ் ஃபார் பெர்மிஷன்ஸ் ஃபார் மீட்டிங்ஸ் அண்ட் ப்ரொசஷன்ஸ். இதுக்கு ஈஸியாக பெர்மிஷன் கேட்குறது அவங்களோட முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. ஸோ அது சம்மந்தமாக சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இப்போ ரிட்டர்னிங் ஆஃபீஸில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைத்து பர்மிஷன்ஸும் ஆன்லைன் மூலமாகவே வழங்கப்படுகிறது. பர்மிஷன் கிடைச்ச உடனே கன்சர்ன்டு அப்ளிகண்ட்டுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக எஸ்எம்எஸும் சென்றுவிடும். ஸோ சிரமம் இல்லாமல் பர்மிஷன்ஸ் வாங்குவதற்காக டிரான்ஸ்பரண்ட் மெத்தடில் பெர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ அது அமலுக்கு வந்து தற்போது வரை 48 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 23 மனுக்களுக்கு பர்மிஷன் வழங்கப்பட்டுள்ளது. 3 ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணாதனால 3 பர்மிஷன் வழங்கப்படவில்லை. 22 மனுக்கள் இன்னைக்கு வந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலனையில் உள்ளது. இந்த மனுக்களை சம்பந்தப்பட்ட கேண்டிடேட் அல்லது பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்லது ஏஜென்ட் சம்பவத்துக்கு 24 மணி நேரம் முன்பாகவே அப்ளிகேஷனை கொடுக்க வேண்டும். 24 hours
மீட்டிங் ஆர் பொசிஷனுக்கு 24 hours முன்னாடியே அவங்க சப்மிட் செய்யணும். அதை வந்து கன்சர்ன்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரேஞ்சுக்கும் அனுப்பி போலீஸ் பெர்மிஷன் வாங்கி பிறகு அதுக்கு பெர்மிஷன் வழங்கப்படும். நாமினேஷன்ஸ் பொறுத்தவரை இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் 13 நாமினேஷன்ஸ் have been filed. 13 நாமினேஷன்ஸ் பெறப்பட்டுள்ளது. பிரேக்கப் 13ல் 1 nomination belongs to a recognized political party, 2 registered unrecognized political party, அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்டுள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டி, மீதி 10 வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் பதிவு செய்துள்ளனர். இந்த ப்ரிப்பரேஷன் in the run-up to these nominations, ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள அனைத்து டிஃபேஸ்மெண்ட்ஸ், போஸ்டர்ஸ், பேனர்ஸ் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட இந்த ஒரு 8 நாட்களில் 77 டிஃபேஸ்மெண்ட்ஸ் பல்வேறு விதமான இடத்தில் வால் போஸ்டர்கள், பெயிண்டிங்கள், பேனர்கள் 77 இடத்துல ரிமூவ் பண்ணியிருக்கோம். அது தவிர 18 மைனர் கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இந்த ஃப்ளைங் ஸ்குவாட் மூலமாக அட்டென்ட் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த நிகழ்வாக நாமினேஷன்ஸ் முடிஞ்ச உடனே சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஃபார் போலிங் பர்சனல், ஆல்மோஸ்ட் 1638 போலிங் பர்சனல் வந்து இந்த எலெக்ஷனில் நடத்த போகிறாங்க. பூத் லெவலில் 1638 1638 போலிங் பர்சனல் இந்த எலெக்ஷனில் பல்வேறு போலிங் பூத்ஸில் இருந்து வேலை செய்ய போகிறாங்க. அவங்களுடைய முதல் பயிற்சி 731 TH ரோடு என்கிற கார்ப்பரேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 25/3/2017 அன்று காலையில் நடைபெறும். தேங்க்யூ. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்காக 256 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பதற்றமானவை கண்டுபிடிக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு போடப்படும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி பிரவீன் நாயர் தெரிவித்திருக்கிறார். as I already said, ஏற்கனவே ஒரு 18 குழுக்கள் முதல் நாள்லேருந்து நம்ம ஃபீல்டில் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இதை தவிர 4 VST வேறு இருக்குது. we are reasonably confident that இந்த ஆக மொத்தம் 7 வார்டு இருக்குது நம்மளுக்கு. இந்த ஆர்கே நகர் தொகுதிங்கிறது கார்பரேஷனை சார்ந்த 7 வார்டுகள். அப்படி பார்த்தீங்கன்னா கூட 3 குழுக்கள், ஆளுக்கு ஒரு 2 வார்டு எதுவும் பார்க்குற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நம்ம இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அதிகமான அளவில் வருது, நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் பட்டுவாடா கேசஸ் அதிகமான அளவில் வருதுன்னா இன்னும் குழுக்கள் கூட்டுவதற்கு பரிந்துரை செய்வோம். பதுக்கி வச்சிருக்காங்கண்ணா. அந்த மாதிரி கேசஸ்ல we have certain standard operating procedure. அதில் ஒரு பதுக்கி வச்சிருக்கிற கேசஸ்க்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஈஸியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. அதில் இன்கம் டேக்ஸும் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த SOP ஃபாலோ பண்ணி நம்ம ஈவன் இஃப் இட் இஸ் அவுட் சைட் தி கான்ஸ்டிடுவன்சி பட் போலிங்காக பதுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு எவிடன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஆக்ஷன் பண்ணுவோம். 18 புகார்களுமே மைனர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ஸ், எதுவுமே பணம் பட்டுவாடா சம்பந்தமான 18 புகார்களுமே இந்த தேதி வரைக்கும் வரவில்லை. சம் சர்வே வாஸ் ஹேப்பனிங், ஃபோன் நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மைனர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ஸ் உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் தான். இல்லைனா யாரோ somebody is trying to set up ஃபுட்பாத்தில் ஏதோ டெம்பரரி ஆஃபீஸ் மாதிரி செட்டப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பல யூ கான்ட் சிங்கிள் அவுட், பல கேசஸ் இருக்குது. எல்லாம் மைனர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ஸ் தான்.